ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. குறிப்பிட்ட வகை கடவுச்சீட்டுடன் அமெரிக்காவுக்கு செல்வது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் இரு பாலினங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் என அறிவித்தார். அவரது இந்த அறிவிப்பு எக்ஸ் பாலின கடவுச்சீட்டுகளை அனுமதிக்கும் ஐரோப்பிய நாடுகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாலினத்தை எக்ஸ் என்று முத்திரை குத்த முதலில் அனுமதித்தது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் வெளியுறவுத்துறைதான். ஆனால் டிரம்பின் ஆரம்ப உத்தரவுக்கு பிறகு அது வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவால் விரைவாக ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக பலர் தங்கள் பயண ஆலோசனைகளை பக்கங்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் நீண்டகால ராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்ட ஜெர்மன் போன்ற நாடுகள் கூட எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. எக்ஸ் பாலினத்தை கொண்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் பயண ஆவணங்களில் அமெரிக்கா வரும்போது சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஜெர்மன் கூட்டாட்சி வெளியுறவு அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு செல்லும் ஜெர்மனியர்கள் ESTA அல்லது விசா விண்ணப்பங்களில் ஆண் அல்லது பெண் என்பதை குறிப்பிட வேண்டும் என்று பயண வழிகாட்டுதல் கூறுகிறது. அத்துடன் எக்ஸ் பாஸ்போர்ட்களை கொண்டவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு அமெரிக்க அதிகாரிகளிடம் தங்கள் ஆவணங்களை சரிபார்க்கவும் அது அறிவுறுத்துகிறது. மேலும் ஜெர்மன் பயணத்தளத்தில் அமெரிக்க சுங்க அமலாக்கத்தில் எல்லை அதிகாரிகளை இந்த இறுதியில் எந்த பயணிகள் நாட்டிற்குள் நுழைய வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவை எடுக்கிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல டென்மார்க் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உங்கள் பாஸ்போர்ட்டில் பாலின பெயர் எக்ஸ் என்று இருந்தால் அல்லது நீங்கள் பாலினத்தை மாற்றியிருந்தால் எப்படி செல்வது என்பது குறித்த வழிகாட்டுதலுக்காக பயணம் செய்வதற்கு முன் அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது என அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கும் தங்கள் குடிமக்களுக்கு தெரிவித்துள்ளது. மற்றொரு ஐரோப்பிய நாடான பின்லாந்தும் அதன் பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. பின்லாந்து கூட்டாட்சி பயணத்தளம் விண்ணப்பதாரரின் கடவுச்சீட்டில் உள்ள பாலினம் பிறக்கும்போது உறுதிப்படுத்தப்பட்ட பாலினத்தில் இருந்து வேறுபட்டால் அமெரிக்க அதிகாரிகள் நுழைவை மறுக்கக்கூடும் என எச்சரித்துள்ளது.